ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னா செட்டிநாட் மட்டன் செய்ய போகிறோம். செட்டிநாட் மட்டன் இப்போ பாருங்க, ஒரு பட்டை, சின்ன பட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன், 3 ஏலக்காய், இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிரிஞ்சீரகம், இதில் ஒரு கரண்டி சிரிஞ்சீரகம், ஒரு கரண்டி பெருஞ்சீரகம், இதில் ஒரு கரண்டி மல்லி மிளகு. இது எல்லாத்தையும் இந்த பாருங்கள் வறுத்துட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் பிளெண்டரில். இப்படி அரைச்சிக்கோங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா, இந்த கரண்டி இருக்குல்ல, இதில் வந்து ஒரு கரண்டி பட்டை மிளகாத்தூள், 1.5 கரண்டி மல்லித்தூள், இதில் அரை கரண்டி மஞ்சாத்தூள். ஓகேங்களா? இது 3 போட்டு இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு இதில் ஒரு கரண்டி நான் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன்னா பாருங்க, இந்த ஜக்கில் அரை ஜக் கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். ஏன்னா அது வேகணும் இல்லை, வெந்து தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியை தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே. நான் வந்து இது வந்து 4 விசில் வச்சுருக்கேன். 4 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். 4 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்கு போவோம். ஓகே. ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு பூ போட்டுக்குங்க. போட்டுட்டு வெங்காயம் நான் கொஞ்சம் கூட போடுவேன். இதுக்கு வெங்காயம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கிலோக்கு நான் எவ்வளோ வெங்காயம் போடுறேன். ஸோ நீ குறைச்சும் போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் இப்போ விலையாக இருக்குது. 2 பால் வெங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பால் வெங்காயம். இது பெரிய வெங்காயம் நான் 4 வெங்காயம் எடுத்து வெட்டியிருக்கேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் பார்த்தீங்களா நல்லா மொறுன்னு வதக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வாசனை கூட வரும். ஒரு பால், சின்ன பால், உங்களுக்கு இந்த மாதிரி பால்லாம் அளவு கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. நல்லா அரைச்சி, திக்காக அரைச்சி இந்த மாதிரி போட்டுக்குங்க. நல்லா கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது வேக வச்ச மட்டனு அரை ஜக் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியிலே பேட்டிக்கலாம். நம்ம வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். இது பாருங்கள், இதே நிறைய தண்ணி இருக்குது. அதை வேக வச்ச தண்ணியிலே பேட்டிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் குறைச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நிறையா போட்டுக்குங்க. பத்தலைனா போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாதிரி நம்ம அரைச்சோம்ல, வெள்ளை பொருளும் போட்டு வறுத்து தானே அரைச்சோம். அதில் ஒரு கரண்டி எடுத்துருக்க, இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டிடுங்க. கருப்பில் வந்து எண்ணெயிலும் போடலாம், ஆனால் நான் எப்போதுமே தனியாக போடுவேன். வாசனை வேறு மாதிரி இருக்கும், ருசியாக இருக்கும்னு கருப்பில் ஒரு பால் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், செட்டிநாட் மட்டன் ரெடி. மல்லித்தாள் போடுங்க. மல்லித்தாள் ஒரு பால் போடுங்க. உடம்புக்கு நல்லது போட்டு இருங்க. நல்லா கிளறணும். நல்ல வாசனை வருது. இப்பயே சாப்பிடணும் தோணுது, என்ன முடியாது. இன்னும் நிறைய சமைக்கிற வேலை இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ருசியான சமையல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செட்டிநாட் மட்டன் ரெடி. இங்கே பாருங்கள் அப்படி. என்ன ருசி! ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ